அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 23ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாடல். மாரி மலை மூஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, வேரிய மயிர் பொங்க எப்பாடும் போந்துதறி, மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமாம் போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்றும் இங்கனனும் போந்தருளி கோப்புடைய, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆய்ந்து அருளேலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் பாடக்கூடிய 23வது நாள் பாடல். அது மழைக்காலம். மலையிலே உள்ள ஒரு குகை. மழைக்காலமாதலால் வெளியே வர முடியாமல் நீண்ட காலம் அந்த குகையிலே கிடக்கிறது ஒரு வீரமுடைய சிங்கம். மழைக்காலம் நீங்கிய பிறகு அந்த சிங்கம் தனது இடை தேடும் கடமையை உணர்கிறது. தீப்புரி பாய்வது போல தனது கண்களை திறக்கிறது. தனது பிடரி மயிர் சிலுக்க 4 திசைகளும் பேர்ந்து சென்று தனது உடம்பை உதறி சோம்பல் முறித்து கர்ஜனை எழுப்பிக் கொண்டு புறப்படுகிறது. இப்படி மேலே குறிப்பிடப்பட்ட சிங்கத்தை போல காயாம் பூவனை போன்ற நிறமுடையவனே, உனது இல்லத்திலிருந்து நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அழகிய அரியணையில் அமர்வாயாக. அவ்வாறு அமர்ந்து நாங்கள் உன்னிடம் வந்த காரியம் என்ன என்பதை ஆய்ந்து எங்களுக்கு அருள் செய்வாயாக என்று ஏக இறைவனிடம் அன்னை ஆண்டாள் அவர்கள் கேட்கக்கூடிய விண்ணப்பம். மனித பிறவியாக பிறந்த நாம் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவதுதான் மானிட தேகத்தினுடைய பிறப்பினுடைய முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமாறு மார்கழி மாதம் 23வது நாளில் சிங்கத்தை போற்று கர்ஜித்து அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையிலே பாடிய ஒரு அற்புதமான பாடல். மார்கழி மாதம் 23வது நாள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். கூவின குங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவினே தாரகை ஒளி ஒளி உதய, தோப்போடு படுகின்றது விருப்போடு நமக்கு, தேவ நற்செறில் கழல் தாளினை காட்டாயா, திருப்பெருந்துறை சிவபெருமானே, யாவரும் அறியவாய் எமக்கு அருளிவாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே என்று மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே மார்கழி மாதம் 23ஆம் நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். பூ போன்ற மென்மையான குயில்கள் கூவன, மற்ற பறவைகளும் பொழுது விடிந்து விட்டது என்பதை நமக்கு அறிவிக்கின்றன. பொழுது விடிந்து விட்டது என்பதை அறிவிக்கும் பொருட்டு சங்குகள் ஒலித்தன. கதிரவன் வரலால் விண்மீன்கள் மறைந்தன. தேவனே, உனது வீர கழல் அணிந்த திருவடி பாதங்களை காட்டுவாயாக. திருப்பெருந்துறையிலே வாழுகின்ற இறைவனே, சிவபெருமானே, எவராலும் அறிய முடியாத தன்மை உடையவனே, ஆனால் எங்களுக்கு எளிமையானவனே, எமது தலைவனே, உனது திருப்பள்ளியிலிருந்து எழுந்து அருள் புரிவாயாக என்று ஏக இறைவனை வர்ணித்து அழகாக மாணிக்கவாசக பெருமான்
மார்கழி மாதம் 23வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பக்தி மனம் கமழக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை யார் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை அற்புதத்தை நோக்கி பயணிக்கும். மனித பிறவியாக வந்தவன் ஏக இறைவனோடு சரணடைய வேண்டும், அதுதான் முக்தி பேறு. ஆனால் நாம் அவ்வாறு இருக்கிறோமா? இல்லை. புற வாழ்க்கையிலையும் புகழ் வாழ்க்கையிலையும் தற்பெருமையிலையும் தன்னைத்தானே ஒரு அதிமேதாவியாக காட்டிக்கொள்வதில் தான் முயலுகிறோமே தவிர ஏக இறைவனுக்கு தொண்டனாக சேவனாக நம்ம மாற முடியல. பறவைகளெல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள் என்ற செய்தியை நமக்கு இந்த மார்கழி மாதம் 23வது நாள் பாடல்ல மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லுகிறார். திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பாவிலே மரணமில்லா பெருவாழ்வு என்று ஞானசரியிலே 23வது பாடல். இது மார்கழி மாதம் 23வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். பொருட்டால் நும் போகம் எல்லாம் பொய்யாம் இங்கேது நான் புகழ்வேன் நாள்தோறும் நும் புந்தியினை கண்டதுவே மருட்டு உலகில் இருட்டு உலகில் மடிவது களவா மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழுமின் இங்கே பொருட்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்தும் மின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருட்டு சேந்தர் எண்ணியவாடு மினோ நும்மை அடுப்பாரோ அன்றி நின்று தடுப்பார் மற்றி இல்லையே என்று வள்ளல் பெருமான் மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞான சரியை பாடல். பொருட்டெல்லாம் நுண் போகமெல்லாம் பொய் இங்கு இது புகழ் பெறுவதையும் அந்த புகழான உச்சியிலே இருக்கிறது மட்டும் இல்லை, மருட்டு உலகில் இருட்டு உலகில் வாழ்ந்து செத்து போவா வந்திருக்கிறோம். இல்லை, மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? சுத்த தேகமாக, ஞான தேகமாக, பிரணவ தேகமாக நம்மளுடைய உயிர் தேகத்தை மாற்றி ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவது தான் நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கம். அதனால் சிற்சபையிலே அமுதம் அருந்த உங்களை கூப்பிடுறேன். இந்த பேரின்பத்தை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல வள்ளல் பெருமான் அடைந்த அந்த சுத்த தேகத்தையும் ஞான தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய மனித ஜீவன்கள் உயிர் வாழுகிற அந்த உயிர் தேகமாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த ஞானசரியை 23வது நாள் 23வது பாடல்ல நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை அளித்தே தீருவேன் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த திருப்பாவையும் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருப்பள்ளி எழுச்சியும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த திருவருட்பாவிலே மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஞானசரியை பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி பாலிக்க வேண்டும். நிறைவான செல்வமும் அளவில்லாத அவர்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் குடும்பம் எப்போதுமே அமைதி திருநிலையமாகவும் ஜீவகாருண்யம் தழைத்து ஓங்கக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.